வணக்கம். பாடல் பிறந்த கதை. தமிழ் திரையுலகில் ஒவ்வொரு திரைப்பட பாடலுக்கும் ஒரு சிறப்பம்சம் உண்டு. அனைத்து பாடலுக்குமே அவ்வாறு இல்லை என்று சொன்னாலும் சில பாடல்கள் என்ன, பல பாடல்களுக்கு ஒரு தனித்துவம் உண்டு. அந்த பாடல் பிறந்த கதையின் அதன் சூழ்நிலையும் கேட்டால் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் இப்போது நாம் பார்க்க போகின்ற பாடல் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் கண்ணதாசன் இணைந்தால் நிச்சயம் அந்த பாடல் ஹிட்டு தான் என்று சொல்லும் அளவுக்கு இருவருக்கும் இடையே அவ்வளவு புரிதலும் நெருக்கமும் இருந்தது. மனித வாழ்க்கையின் தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் ஒலிக்கச் செய்தவர்தான் கண்ணதாசன். காதல், இன்பம், துன்பம், பரிவு, பாசம் இவை அனைத்து உணர்ச்சிகளுக்கும் தனது எழுத்தின் மூலம் வடிவம் கொடுத்த கண்ணதாசன் மனிதன் வாழ்க்கையில் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகளை வைத்தே தனது பாடல்களை எழுதியிருப்பார். அதில் அவருடைய அனுபவங்களும் பெரும்பாலும் கலந்திருக்கும். 1950 தொடங்கி 70 வரை தனது பாடல்கள் மூலம் பல அரிய தத்துவங்களை சொல்லிக் கொடுத்த கண்ணதாசன் நடிகராகவும், பாடலாசிரியராகவும், திரைக்கதை எழுத்தாளராகவும், வசனகர்த்தாவாகவும், தயாரிப்பாளராகவும் என சினிமாவில் பன்முகத் திறமை கொண்ட முக்கிய பிரபலங்களில் ஒருவராக விளங்கினார். சிவாஜி, எம்ஜிஆர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு பாடல்கள் எழுதி தந்ததோடு மட்டுமல்லாமல் பல படங்களை அவர் தயாரித்தும் இருக்கின்றார். தனது எழுத்தின் மூலம் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ள கவிஞராக கவியரசு கண்ணதாசன் விளங்குகின்றார் என்று சொன்னால் அது மிகையில்லை. அதே போன்று மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் கண்ணதாசன் இணைந்து பணியாற்றினால் அந்த பாடல் பெரும்பாலும் வெற்றிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருவருக்கும் இடையே அவ்வளவு புரிதலும் நெருக்கமும் இருந்தது. அதே போன்று இவர்களுக்கு இடையே அவ்வப்போது மோதலும் ஏற்படுவது உண்டு. ஒருவர் மீது ஒருவர் கோபப்படுவதும் நிகழ்ந்துள்ளது. அந்த வகையில் எம்.எஸ்.வி. கோபப்பட்டதால் கண்ணதாசன் எத்தனை அருமையான ஒரு பாடலை கொடுத்துள்ளார் என்பதை பார்ப்போம். 1962ஆம் ஆண்டு ஸ்ரீதர் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியான படம் நெஞ்சில் ஓர் ஆலயம். முத்துராமன், தேவிகா இணைந்து நடித்த இந்த படத்தில் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற முத்துராமன் தனது மனைவி தேவிகாவிடம் நான் இறந்த பிறகு நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். அந்த இடத்தில் தேவிகா அதை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து ஒரு பாடலை பாடுவார். இதுதான் பாடலுக்கான சூழ்நிலை. இதற்கான பாடல்தான் எழுத வேண்டும். இந்த பாடலை எழுதுவதற்காக எம்.எஸ்.வியும் கண்ணதாசனும் பெங்களூரில் உள்ள ஒரு ஓட்டலில் தங்கியுள்ளனர். கண்ணதாசன் பொதுவாக நீண்ட நேரம் தூங்கக்கூடியவர். முதல் நாள் நன்றாக அவர் தூங்கிவிட்டார். அதனை பொறுத்து கொண்ட எம்.எஸ்.வி அடுத்த நாளாவது பாட்டு எழுதி தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அடுத்த நாளும் அவர் தூங்கிவிட்டார். கோபமாக அவருடைய அறைக்கு சென்று அவரை யாராவது கூட்டி வாருங்கள், இல்லை என்றால் நான் இப்போதே ஊருக்கு புறப்படுகிறேன், குடிகாரன் கூட வந்தால் இப்படித்தான் நடக்கும் என்று கோபமாக கூறியுள்ளார். இதன் பிறகு உடனே கண்ணதாசன் அறை திறந்துள்ளது. கண்ணதாசன் வெளியே வந்ததை பார்த்த மற்றவர்கள் அங்கிருந்த எம்.எஸ்.வி சொன்னது கண்ணதாசன் காதில் விழுந்திருக்குமோ என்று அதிர்ச்சியாக பார்த்தனர். வெளியே வந்த கண்ணதாசன் சொன்னது நீதானா விசு என்று கேட்டுள்ளார். அதற்கு எம்.எஸ்.வி அது நான் இல்லை, அது என்று இழுக்க, சொன்னது நீதானா, சொல் என்னுயிரே, இதுதான் பல்லவி, போய் மெட்டு போடு, வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் எம்.எஸ்.வி மெட்டு போட சொன்னபடியே வந்த கண்ணதாசன் முழு பாடலையும் எழுதி கொடுத்துள்ளார். அப்படி பிறந்த பாடல்தான் மிகவும் புகழ்பெற்ற வெற்றி பெற்ற பாடல் சொன்னது நீதானா, சொல் என்னுயிரே என்ற பாடல். சொன்னது நீதானா, சொல் என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் என்னுயிரே என்று மிக அழகான ஒரு பாடல். இவர்களுடைய இந்த கூட்டமைப்பில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லலாம். எம்.எஸ்.வி கோபத்தால் கூறிய ஒரு வார்த்தையால் அதற்கு பதில் சொன்ன கண்ணதாசன் அதையே பாடலின் முதல் வரியாக்கி அற்புதமான பாடலை தந்தார். இதுதான் பாடல் பிறந்த கதை. நன்றி, வணக்கம்.